தங்கத்துடைய விலையை பார்க்கும்போதும் வெள்ளியோடைய விலையை பார்க்கும்போதும் எப்போ பார்த்தாலுமே இனியும் கூடுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா டேக் யூபி ஆதிநாத் வந்திருக்காரு, அதனால யூபி நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. விச் எவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் தேர், விச் எவர் ரிஜிம் இஸ் தேர், தமிழோட ஆல்வேஸ் டஸ் வெல். ஏன்னா நான் இன்றைக்கி சம்பாரிச்சிட்டேன், நாளைக்கு உடனே ஐடி கம்பெனி போட போகிறேன், ஐடியில் அவன் ரொம்ப சம்பாதிக்கிறான், என்னை பார்த்து என் நிலைக்கு. அவங்க ஷோரூம்ஸை ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். டுடே வி ஆர் ரன்னிங் வித் 184 ஷோரூம்ஸ் with more than 2,000 crore turnover. Imagine we are competing with Tata and Ambani. இன்றைக்கி ஒரு டிவி 50,000 ரூபானாலும் எல்லாம் யூ ரிசர்ச் இட் இன் ஆன்லைன், பை இட் இன் ஆஃப்லைன், அந்த ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. மாவு தான் வேணும்னு சொல்லும் போது அது கமாடிட்டியாக இருந்துச்சு. ஆனால் மாவு வேணும், ஆனால் அதில் பிஸ்கெட்டும் வரணும், அதில் சப்பாத்தியும் வரணும், அதில் பரோட்டாவும் வரணும், அதில் ஃபார் இது மாதிரி வரணும்னா மா ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆரம்பிச்சிச்சு. இப்போ 10 மணிக்கு பரோட்டாக்கு எங்கே போகிறது? 10 மணி வீட்டுக்கு வந்து கொடுக்குறான் இல்லையா? இட்ஸ் அ கன்வீனியன்ஸ் விச் வி கேனாட் இக்னோர். ஒரு ரீட்டெயில் அப்படிங்கிறது தான் கடைசியில் ஒரு எண்ட் கஸ்டமர் அவங்கள போய் சேரக்கூடிய அந்த ஒரு இடம். தி ஆன்சர் இஸ் சார், வி ஹாவ் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஜென் Z. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறி ஏன் பராபரமே. 100 வருஷமாக ஆனந்த விகடன் இந்த ஒரே ஒரு மந்திர சொல்லை தான் கடைப்பிடித்து வந்திருக்கு. அவார்டு வின்னர்ஸ் ஒவ்வொருத்தர் உங்களில் பல பேரை நான் சந்தித்தேன். அப்படியே ஒரு மெய் சிலிர்ப்பு அந்த சந்திப்பில். எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகள், அது ஒரு பக்கம் இருக்குன்னா, இந்த பக்கம் மேடையை வீற்றிருக்கும் இந்த ஜாம்பவான்கள், இவங்களை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக இந்த பேனலை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஒரு எண்ணங்கள் தோணுச்சு. என்னென்னா, ஒரு பக்கம் இந்த கடந்த ஒரு வருஷமாகவே இந்த இந்தியா US ட்ரேட் டீல் இது நடக்காததுனால பல்வேறு விதமான சிக்கல்கள், சிக்கலான சூழ்நிலைகள், இது ஒரு பக்கம் நிலவென்றிருக்கு. சமீபத்தில் யூரோப்பியன் யூனியனோட நாம் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் டீல், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இங்கே தங்கமான மனிதர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். தங்கத்துடைய விலையை பார்க்கும்போதும் வெள்ளியோடைய விலையை பார்க்கும்போதும் இது எப்போ பார்த்தாலுமே இனியும் கூடுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா அடுத்த நாளே அதை மறக்கடிக்கிற அளவுக்கு கூடிக்கிட்டு போயிட்டுருக்கு. கடந்த ஒரு 2 வருடமாக நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எப்போ இந்த ரேலி பிரேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் வர்ற அளவுக்கு ஒரு ரேலி போயிட்டுருக்கு. இது எல்லாம் இருக்கும்போது நாம் இதுக்கு சம்மந்தமில்லாத ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே சம்பந்தமான ஒரு டாபிக் தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ரீட்டெயில் அப்படிங்கிறது தான் கடைசியில் ஒரு எண்ட் கஸ்டமர் அவங்கள போய் சேரக்கூடிய அந்த ஒரு இடம். அந்த லாஸ்ட் மைல்னு சொல்லக்கூடிய அந்த ரீட்டெயில் அப்படிங்கிறது இல்லாட்டி நுகர்வு அப்படிங்கக்கூடிய அந்த கலாச்சாரத்துக்கு உண்டான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காதது தான் மிஞ்சும். ஸோ ரீட்டெயில் இஸ் ஆக்சுவலி தி எண்ட் பாயிண்ட். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், பல்வேறு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை கொண்டு வரலாம். பட் அதை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது தான் ரீட்டெயில். ரீட்டெயில் பிளேஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. ஜிடிபின்னு சொல்ல போகும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான உற்பத்தியில் தமிழகம் கிட்டத்தட்ட 10% டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் கிடையாது. 5%க்கு சற்றே மேலான ஒரு ஜனத்தொகையை கொண்டு பஞ்சிங் அபவ் இட்ஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் மடங்கு ஒரு உற்பத்தியை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறதுனா தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் நாம் முழு வேகத்தில் ஃபுல் இன்ஜினில் ஃபுல் ஸ்பீடில் த்ராட்டிலில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ரீட்டெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம்
நமக்கு வந்து ஒரு ஒரு விற்பனை கூடம் அப்படின்னு பார்க்குறத விட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பந்தம் வாடிக்கையாளருக்கும் நம் பிராண்ட்ஸுக்கும் உண்டான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் ரீட்டெயில் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய உயர்வு அந்த ஒரு காரணத்தினால தான் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். பட் அதுக்கு தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை கடந்து இந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படிங்கிறத முதல் கேள்வியாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் கேட்க விரும்புகிறேன். சார், தமிழ்நாடு இஸ் பிளெஸ்டுங்க. எப்படின்னா, ஐ திங்க் வி ஹாவ் அ ஹைலி எஜுகேட்டட் பாப்புலேஷன். Another reason is the two-income family, where both men and women are earning, which is not so much prevalent in the north. Second. Third, the wealth is distributed not only in நம்ம பெரிய சிட்டிஸோ the top 5 towns அந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரல் பரவலாக தமிழ்நாட்டில் which is not true in North India. இப்போ நார்த் இந்தியா நீங்கள் ஒரு சிட்டியை விட்டு ஒரு மணி நேரம் வெளியே போனாலே என்னடா கிராமமா இல்லை ரொம்ப சின்ன ஊராக அந்த மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. Generally, when you travel even say 100 kilometers, 200 kilometers outside so-called big cities, towns, and the prosperity ஓரளவுக்கு distribute ஆயிருக்கு. I think this is the 3 main reasons. See, நம்ம first Indian, அதுக்கப்புறம் தான் whatever you say. So I am very proud to be an Indian. But I think the culture in the south, honesty, hard work, humility, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஃபஸ்ட்டு லைன் எல்லாரும் பின்பற்று வைக்கிற அது மாதிரி கிவிங் பேக் இஸ் தேர் இன் அவர் கல்ச்சர். எல்லாரும் நல்லா இருக்கணும். தீஸ் ஆர் ரீசன்ஸ் விச் ஐ ஃபீல். தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன ஆட் பண்ணணும்னு தெரியல. பட் வித் அ டிஸ்க்ளைமர், ஐ எம் தி ஒன்லி நான் ரீட்டெயிலர் இன் திஸ் ஃபோரம். இவங்கெல்லாம் ரீட்டெயில் நடத்திட்டு இருக்காங்க. நான் ரீட்டெயிலுக்கு அவங்களுக்கு பின்னாடி இருக்க சப்ளையர். அதனால் அது எவ்வளோ ஒரு ஃபேக்டர்னு தெரியல. பட் இருந்தாலும் லெட் மீ ட்ரை. கோயிங் ஸ்ட்ரெயிட் டு யுவர் கொஸ்டின், இவர் சொன்ன பாயிண்ட்ஸை தவிர எனக்கு தெரிஞ்சது ஒரு 2 பாயிண்ட் தெரியுது. ஒன்று, we have to give a lot of credit to the entrepreneurs who have come out of Tamil Nadu. I think everybody deserves applause because it is a fantastic if you இப்போ தான் ஸ்டார்ட் அப் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிற கான்செப்ட் வரும்போது this has been here in our culture for not decades but for centuries. So one way or the other we are always prevailed. If for example you take UP, இப்போ ஆதிநாத் வந்திருக்காரு, அதனால் யூபி நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. whichever political party is there, whichever regime is there, Tamil Nadu always does well. So it cannot be attributed to any one single factor apart from the true entrepreneurs and the leaders who are running this enterprise. So that credit goes to all is what my first would be. Second thing, I think we have to give some credit. We have been very lucky to history. And let's say in the last 200 years and let's say beyond that last 600 years, the influence of the British and the influence of the Mughal Empire has been least affected here. So adanala the way how we are namak lucky irundona, we didn't have to go and rebuild the foundation of Panathavila, which was not the case for most parts of the country. They were all reset. They have to go back, start from scratch, whereas we had if not a fast development, a regular development namak irundanaala we were far more sophisticated, we are far more knowledgeable, we are far more educated, and thanks to people like you are educating everybody through your services. Adnala we had an extra advantage which I don't think other part of the country had. So I think there we are actually pretty lucky na solva. So these are probably the 2 points I would like to add to it. I'll give it to sir. ரமேஷ் சார். இதுக்கு 2 காரணம். ஒன் இஸ் கன்சியூமர் சைடை பார்க்குறோம், அடுத்து ட்ரேடட் சைடில் பார்க்குறோம். இப்போ கன்சியூமர் சைடில் சொன்னாங்க, தமிழ்நாடு ஹஸ் காட் ஃபார் மோர் எஜுகேட்டட் பாப்புலேஷன்ஸ். அதாவது 2 பக்கமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கிறாங்க. டிஸ்போசபிள் இன்கம் அதிகம் இருக்கிறது. எஸ், இப்போ பாம்பேலையும் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, டெல்லியில் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் அ ட்ரெண்ட் தட் இஸ் ப்ரிவலண்ட் எவரிவர் ஆல் ஓவர் இந்தியா. மேபி பீகார், யூபி இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆல் மெட்ரோ சிட்டிஸ் ஆர் ஆல்மோஸ்ட் அர்பனைசேஷனால 100% எஜுகேட்டட். தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். பட் யூ வில் ஹேவ் டு லுக் அட்
the type of people who are doing the business. If you compare Tamil Nadu with the rest of other states, with other states, here, whether it is GRT or Pothys or Darling or Chennai Silk or Saravana, there are so many people. All legacy business. Traditionally, they are well rooted. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து சம்பாரிச்சிட்டேன், நாளைக்கு உடனே ஐடி கம்பெனி போட போகிறேன், ஐடியில் வந்து அவன் ரொம்ப சம்பாதிக்கிறான், என்னை பார்த்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு உடனே ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து அந்த ஆள் திடீர்னு நேற்று வந்தவன் நியூ ஏஜ் பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், அவன் சம்பாரிச்சிட்டான், ஐயோ அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, பஸ்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது, உடனே அவன் அது பின்னாடி ஓடுறதில்ல. வாட் எவர் இட் இஸ், யார் இந்த எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 50-60 வருஷத்தில் இருக்கிறவங்க அப்படியே வந்து என்ன தான் சம்பாதிச்சாலும் அதை ப்ளோ பேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே பிஸ்னஸ் உள்ள மாறி மாறி போடு, அதாவது அதில் ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கூட நினைக்கிறது இல்லை. ஏதோ வந்து ஆண்டவன் இருக்கிறான், ஏதோ அவன் கொடுப்பான், நம்மளை பார்த்துப்பான், இதை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போன்ற டெண்டன்சி கிடையாது. எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுப்பானே? இப்போ நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஜிஆர்டியும் சரி இவரும் சரி. ஜிஆர்டி அவங்க வந்து ஹோட்டல் பீப்புளாகவே ஆகிட்டாங்க. இன்றைக்கி இல்லை 30 வருஷம் 40 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இப்போ இவரும் கூட வந்து சரி இது ஒரு சின்ன ஒரு இன்கம் வேணும்னா சொல்லி அவங்கள வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸில் தேக வெண்டட். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் இன்கம் இருக்கட்டும், நாளைக்கு இப்போ எவ்ரி திங் கோஸ் ராங் நான் வந்து ஏதாவது தட் வில் சப்போர்ட். அந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கப் தான் வந்து வைக்கிறாங்களே ஒழிய மற்றபடி எனி திங் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோமா அது உள்ளே போடு எப்படினாலும் காப்பாற்றும் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ரொம்ப அதை கால்குலேஷன் பார்க்குறது இல்லை. பட் இன்றைக்கி வரைக்கும் அது நல்லா தான் போயிட்டுருக்குது. தப்பு சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம தொழில் நம்மளை வாழ வைக்குது, ஏதோ வகையில் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் வாழ வைக்குது. நம்ம எதிர்பார்த்தது ரொம்ப அளவு கிடைக்காட்டா கூட கொஞ்சம் அதில் பாதியோ இல்லை 3/4 கிடைக்குது. ரைட், ஓகே, சந்தோஷமாக போயிட்டுருக்குறோம். இதுதான் வந்து நான் சொல்லுவேன். அது போக வந்து அகெயின் நம்ம ஜிடிபி க்ரோத் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஓவரால் எக்கானமி இஸ் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ அது எதனால் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க 60% ஆஃப் வந்து ஜிடிபி இஸ் கான்ட்ரிபியூட்டட் ஒன்லி த்ரூ கன்சியூமரிசம். நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ, என்ன உடுத்துகிறோமோ, என்ன வெக்கேஷன் போகிறோமோ, என்ன கார் வச்சுருக்கோமோ, ஸோ த்ரூ திஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 60-65% வந்து கான்ட்ரிபியூஷன் ஆகுது. ஸோ அதை யார் மீட் அவுட் பண்ணணும்? நாங்கள் அங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம், பெங்களூர் எடுங்க, நாங்கள் ஜவுளி கடைக்காரனால நான் பேசுகிறேன். ஜுவல்லர்ஸ் நிறையா இருக்கிறாங்க பெங்களூரில், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஜவுளி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டே கிடையாது. நம்ம ஒரு ஆள் வந்து போய் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, நம்ம ஒரு பிராண்ட் வேறு சொல்லக்கூடிய அளவு பிராண்ட் இருக்கானா? இன்றைக்கி சென்னையில் எத்தனை பிராண்ட் இருக்குது ஜவுளி கடைக்கு, எவ்வளோ வியாபாரம் நடக்குது, அங்கே போகிறீங்கன்னா பிராண்டே கிடையாது. எப்போ இவங்கெல்லாம் எங்கே துணி எடுக்கிறான்னு எப்படி உடுத்துறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து அங்கே உள்ள ட்ரேடர்ஸ் வந்து அது ஏர்ன் பண்ணி அவன் வந்து ப்ளோ பேக் பண்ணலை. ஏதோ இவங்க ஆன்லைனில் எடுக்கிறாங்களா, அங்கிட்ட எடுக்கிறாங்களா, இங்கிட்ட இன்னும் வந்து நாங்களும் தேடி பார்த்தோம், இது இவங்க எங்கே தான் எடுப்பாங்க. அதை விட நமக்கு நடக்கிற வியாபாரத்தை சந்தோஷமாக வச்சுட்டு போவோம், அவ்வளோதான். இன்னொரு இடத்துல போடுறதுக்குமே வந்து நம்ம 1000 யோஜனை பண்ண வேண்டியிருக்குது. இவங்களோட பர்ச்சேஸ் ஹேபிட்டே வேறு மாதிரி இருக்குதுன்னு. ஏன்னா நம்ம ஐடி பீப்புளை விட, நம்ம ஊர் ஐடி பீப்புளோட அவன் சம்பாதிக்கிறான். பட் எங்கே வாங்குறான், என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியல. ஆனால் இது நல்லா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக முருகன் சார் அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் கேட்டுறேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்யா, டார்லிங், வசந்த் அண்ட் கோ, கிரியாஸ், விவேக்ஸ், எத்தனை எலக்ட்ரானிக் பிராண்ட்ஸ், ஷோரூம் பிராண்ட்ஸ், செயின்ஸ். நார்த் இந்தியாவில் தேடி பார்க்குறேன், கிட்டத்தட்ட விஜய் சேல்ஸ் தவிர எனக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க. அது எப்படிங்க? எங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் தி எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷன் ஸ்டார்டட், எலக்ட்ரானிக்ஸ் ரீட்டைல் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் அவர் ஓன் ஸ்டேட் இட் செல்ஃப், ஸ்டார்டிங் வித் வேக்ஸ். அன்றைக்கி அவங்க தான் ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய ஷோரூம். இன்ஃபேக்ட் அவங்க ஷோரூம்ஸை வந்து ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன், உள்ளே போய் தேங்கி பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு, ஏன்னா we were such a small player, we were less than 100 square feet in those days. Today we are running with 184 showrooms
வித் மோர் தென் 2000 crore turnover. என்ன இஷ்யூனா இந்த மாதிரியான ரீட்டைல் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் நீங்கள் எந்த பிராண்டை கட்டான்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த மட்டும் எந்த பிராண்டை கட்டாலும் அவங்க சொல்கிறது வந்து தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் மெச்சூர்டு மார்க்கெட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இங்கே வந்து எந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்டேஜில் ஸ்டார்டிங் வித் வேக்ஸ் தேர் வேர் 10 ரீட்டைல் செயின் ஸ்டோர்ஸ். நான் வந்து நேஷனல் பிளேயர்ஸ் ஆட் பண்ணல, ரிலையன்ஸ் குரோமா ஆட் பண்ணலை. ஆனால் அந்த 10 ரீட்டைல் ஸ்டோர்ஸில் என்ன நடந்ததுன்னா, ரீட்டைல் செயின்ஸில் தேர் இஸ் அ கன்சால்டேஷன் ஹேப்பனிங் அரவுண்ட் நவ். Fortunately or unfortunately, this consolidation is happening through all the industries, whether it is textiles or jewelry or hotels, I would say. எங்கள் சேர்மன் வெங்கட் சுப் சார் இங்கே வந்துக்கிறாங்க. So this consolidation is happening in all the industries. There is no industry which is exceptional, including supermarkets. ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் கன்சால்டேஷனில் உதாரணத்துக்கு இன்றைக்கி சர்வே வர்றது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி 10 பேர் இந்த இடத்தாங்க, 10 செயின் ஸ்டோர்ஸ் இந்த இடத்துல இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 6 செயின் ஸ்டோர்ஸ் தே ஆர் சர்வைவிங். அதில் ஒரு 3 செயின் ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரோத் மூடில் இருக்கிறாங்க, டார்லிங், சத்யா அண்ட் அஃப்கோர்ஸ் வசந்த். அப்பார்ட் ஃப்ரம் த 2 நேஷ்னல் ரீட்டைல் செயின்ஸ், தட் இஸ் ரிலையன்ஸ் அண்ட் குரோமா. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தி போல்டு இன்வெஸ்ட்மெண்ட். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு சொல்கிறதுக்கு ஒரு பேரே இல்லை பெங்களூர் அப்படின்னாங்க. அந்த மாதிரியான பேர் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாடு ஒருத்தர் இட்ஸ் டோட்லி சேஞ்ச் டெவலப்டு சினாரியோ. இன்ஃபேக்ட் எங்களுக்கே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயம் வந்துருச்சு. வென் டாட்டா அண்ட் இமேஜின் வி ஆர் கம்பீட்டிங் வித் டாட்டா அண்ட் அம்பானி இன் அவர் ஓன் ஃபீல்டு. We never thought Tata and Ambani will come to retail and compete with us. And one way it's proud. But fortunately, we are able to compete and we are able to succeed. So, அங்கே தான் எங்களுக்கு எந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்து அப்படின்னு சொன்னாக்கா, when we are able to compete in Vellore, in Salem, in Tiruvannamala, why not in Chennai? Now we have also entered into Chennai and Coimbatore regions and we are quite successful. ரீசன் வந்து அப்படி ஒரு எவல்யூஷன் இங்கே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து அந்த ஷாப்பிங், ஐ மீன் தட் டிஜிட்டல் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரீட்டைல் வில் எவால்வ் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள், ரீட்டைல் பற்றி ஒரு காலத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ் அண்ட் ப்ரொமோஷன் அப்படின்ட்டு. இது 4 அப்படின்ட்டு. இந்த 4ஐயும் தாண்டி இன்றைக்கி ரீட்டைல் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ப்ராக்டிகலி இட் இஸ் அ ஃப்ரண்டேஜ் ஆல்சோ இட்ஸ் ரிக்வயர்ட் அண்ட் பார்க்கிங். Another piece, 5th piece, parking and very good frontage and affordability. And then affordability plays a very, very important role. Imagine at one point of time, Darling was the #1 retailer in affordable schemes, bringing EMI schemes into every rural households. இப்போ கூட நாங்கள் சோலாருக்கு ஏன் வந்தோம்னு சொன்னால், எனக்கு ஒரு நம்பிக்கை, சோலாரில் நான் போய் பார்க்குறோம் யூடியூப்பில் அவ்வளோ பேர் சோலார் பற்றி பேசுகிறாங்க. நான் யாருமே இஎம்ஐ பற்றி பேசலை. ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன தான் தமிழ்நாடு, ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து we are the 4th largest economy அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். In spite of all that, our per capita GDP is hardly $3,000. Only in Tamil Nadu it is around some $4,700. So average per capita income தமிழ்நாட்டில் 35,000 இருக்குது. அது ஒரு ரீசன் that why we are prospering as a state, much better than the average Indian state. But of course this retail revolution is there in Tamil Nadu, in across all the fields. ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதில் வந்தது. நான் வந்து இந்த ரவுண்ட் அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணுறேன், உங்ககிட்டேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். பாரம்பரியம் ஒரு என்ன சொல்கிறது, அந்த நுகர்வோருக்கும் நமக்கும் உண்டான ஒரு பாலம் அப்படிங்கிறது தான் வந்து ரீட்டெயிலாக இருந்திருக்கு எப்போவுமே. ரிலேஷன்ஷிப் ஒரு பல்வேறு விதமான அந்த அந்த டச் பாயிண்ட்ஸ், அதை வச்சு தான் நாம் வந்து இந்த சேல் அப்படிங்கிறதே கொண்டு வரோம் ரீட்டெயிலில். இப்போ வந்து ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஃபோர்டபிலிட்டி ஒன்று சொன்னீங்க. அஃபோர்டபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இன்னைய வந்து ஆம்னி சேனல் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பிளிங்கிட்டில் வந்து ஆர்டர் பண்ணாத விஷயமே கிடையாது. அன்பிலீவபிளாக இருக்குது. அதில் வந்து எப்படி அவன் அந்த விலைக்கு எப்படி அதை ஒத்துக்கிறான், ஏன் அதை டெலிவர் பண்ணுறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது சிலதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஒரு சமயத்தில் வந்து பிராண்ட், அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை, தரம், விலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயங்களெல்லாம் விட்டுட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ஸி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் தேவைப்படுறது, ஒரு வைப் தேவைப்படுறது, இம்மீடியசி இருக்குது அவங்களுக்கு, என்னென்னமோ பார்க்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடையில எப்படி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது? வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட்? ஏன்னா இது வந்து இன்றைக்கி ரீட்டெயிலை வந்து கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுட்ருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குலாம் என்ன பயம் வந்ததுன்னா, அகெயின்ஸ்ட் ஆன்லைன், அகெயின்ஸ்ட் நேஷ்னல் ரீட்டைல் செயின்ஸ்,
நம்மளால் சர்வைவ் ஆக முடியுமான்ற ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கி அந்த பயம்லாம் போயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், we are also growing, we are also in a position to compete. இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறது என்ன சொல்கிறாங்கன்னா, 54% ஆஃப் த பீப்புள் ரிசர்ச் இன் ஆன்லைன் பிஃபோர் கம்மிங் டு த ஷோரூம் அண்ட் பை அ ப்ராடக்ட். 54% யாருமே வந்து, ஸோ மோர் தென் ஆஃப் ஆஃப் த பீப்புள் ஆர் ஜஸ்ட் ரிசர்ச்சிங் இன் த ஃபோன். அதே மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு வெப்சைட்டில் வந்து அவ்வளோ லீட்ஸ் உள்ளே வருது, செக் பண்ணுறாங்க. டார்லிங் வெப்சைட் எங்கே இருக்குது, ஷோரூம் எங்கே இருக்குன்றது வராங்க, அங்கே டிரான்சாக்ஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா இன்றைக்கி வாட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் த பீப்புள்? இன்றைக்கி பாடியில் எவ்வளோ பெரிய ஷோரூம் அண்ணா போட்டிருக்காங்கன்னு என்ன தைரியம்னா ஒரே ஒரு ரீசன் தான். பீப்புள் நீட் அ வெரி குட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஆம்பியன்ஸ் தேவைப்படுது. அதுக்காண்டி இன்றைக்கி விலையை வந்து நம்ம வந்து நான் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் அனுபவம் கொடுக்குறேன்றதுக்காண்டி விலையில் ஒரு ப்ரீமியம் வைக்க முடியுமான்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ப்ரைஸ் இஸ் நோன் டு ஆல். தெர் இஸ் லிட்ரலி அ ப்ரைஸ் பேரிட்டி. இந்த ப்ரைஸ் பேரிட்டியில் ஒரு ப்ரீமியம் வைக்காமல் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் கொடுத்து ஒரு பக்கா ஒரு அஃபோர்டபிலிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தா இன்றைக்கி ப்ராஸ்பர் பண்ண முடியும். வி நீட் நாட் வரி அபவுட் நீங்கள் சொல்கிற அந்த பிளிங்கிட் அதெல்லாம் வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ். ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு கன்வீனியன்ஸுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பொருள் வேணும் அப்படின்றதுக்கு குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி பிளிங்கிட்டில் வருது. அதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 10 நிமிஷத்தில் கொடுக்குறதெல்லாம் எல்லாம் டேஞ்சரஸ், பல ஆக்சிடென்ட் நடக்கின்றது. இன்றைக்கி கவர்மெண்ட் ஹஸ் லிட்டரலி ஃபோர்ஸ் டு வித்ட்ரா ஃப்ரம் த கான்செப்ட். ஸோ இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு ரியல் ஃபிசிக்கல் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இன்னும் சொல்லப்போனால் டிரான்சாக்ஷன் அங்கே நடக்கிறதில்ல. அங்கே பார்க்குறாங்க, கடையை போது இந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லையா, விலையை செக் பண்ணுறாங்க. இதுக்கு தான் வந்து ஒரு ரெடி ரெக்கார்டர் மாதிரி வந்து ஆன்லைனாக மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி தே கம் டு த ஸ்டோர் ஃபார் பர்ச்சேஸ். தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஜுவல்லரியில் வந்து ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் வேணால் அவனால் கொடுக்க முடியுமே ஒழிய, ஆன்லைனில் போய் வந்து நான் 20% 80% உனக்கு ஷாப்பில் நடக்கிற அவருக்கு தெரியும், நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. இப்போ ஈவன் ஜிஆர்டி எடுத்தாலும் ஜுவல்லர்ஸ் இப்போ அதாவது ஆன்லைன் ஜுவல்லரியில் வந்து யார் சக்ஸஸ் ஆனா? கேரட் லைன். சரி, அவரு வித்துட்டு போயிட்டாரு. சரி, அவங்க என்ன இது, அதாவது வந்து ஆன்லைனில் அங்கே பாரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இருக்குன்றான்னு, எங்கே வியாபாரம் நடக்குன்னு தெரியல. அவர் அந்த பிஸ்னஸை விட்டுருங்க. எனி ஜுவல்லரி ஃபார் தட் மேட்டர், எனி ஜுவல்லரி. அது கேரட் லைன் வந்து ஒரு எக்ஸப்ஷன் தான். அது அவருக்கு இப்போ ஆன்லைனில் நடக்குதா இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் நடக்குதானே எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியலை. பட் ஓவரால் யூனிவர்ஸ் ஆஃப் த வந்து ஜுவல்லரி யூனிவர்ஸ் எடுத்திங்கன்னா 99.99% வந்து ஸ்டோரில் தான் நடக்கும். ஏன்னா வந்து இட்ஸ் ஆல் எக்ஸ்பென்சிவ் குட்ஸ், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். டச் ஃபீல் போட்டு வச்சு போய் அதே மாதிரி எனி வந்து லக்ஸரி குட்ஸு எக்ஸ்பென்சிவ் குட்ஸ் வந்து இங்கே தான் நடக்கும். எங்கே? ஸ்டோரில் தான் நடக்கும், ஃபிசிக்கல் ஸ்டோரில் தான் நடக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி அவங்க ப்ராடக்டே இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு டிவி வந்து 50,000 ரூபானாலும் வந்து எல்லாம் வந்து யூ ரிசர்ச் இட் இன் ஆன்லைன், பை இட் இன் ஆஃப்லைன், அந்த ஒரு இதில் தான் போயிட்டுருக்குறாங்க. தட் இஸ் அ ரீசன் தே ஆர் ஏபிள் டு வந்து சக்சீட். ஏன்னா அவங்களும் ஒரு கடையாக வைக்கல, இன்றைக்கி வந்து 200 கடை 300 கடை 500 கடை வச்சுட்டாங்க இந்த செக்மெண்ட்டில் உள்ளவங்க. ஸோ தே ஹாவ் த பார்கெனிங் பவர். ஒரு குரோமாவோ நேஷனல் சேனல் 2 பசங்க தான், ரிலையன்ஸு குரோமா, இவங்க ரெண்டு பேரும் தான். ஈவன் வீடியோக்கான வச்சுருந்தார், கடையை மூடிட்டு போயிட்டார். ஸோ அவங்க 2 பசங்க தான். அதுவும் குரோமா வந்து ஹெவி லாஸ் உங்களுக்கு தெரியும். இவர் என்ன பண்ணுறான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும், முகேஷ் பண்ணுறது. ஏன்னா அவர் ஏற்கனவே சைனா ப்ராடக்டாக ஏகப்பட்டது ஏதோ தள்ளுறாரு டிவின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இப்போ அவர் நேஷனல் செயின் என்ன பண்ணுறாரோ இவங்க அதுக்கு அந்த அளவுக்கு வந்து வந்துட்டாங்க, இவங்க நேஷனல் செயின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ பார்கெனிங் பவர் இருக்குது. ஸோ அவருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோர், அவர் கரெக்டாக சொன்னார், எனக்கு விசிபிலிட்டி வேணும், எனக்கு பார்க்கிங் வேணும், அவங்களால அங்கே கொடுக்க முடியலை. ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஸோ அதில் சக்சீட் ஆகிறாங்க. மேற்கொண்டு வந்து நாங்கள் வந்து டெக்ஸ்டைல் இட் இஸ் நாட் FMCG ப்ராடக்ட். எவரி பீஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் இஸ் யூனிக். நாங்கள் 2 பேர் தான் வெள்ளை சட்டை போட்டுக்கிறோம், மற்ற யார் கலர் சட்டை போட்டுக்கிறாங்களோ எல்லாமே யூனிக் தான். இந்த டிசைன், அதுவும் சேலை லேடிஸ் மேட்டர் சொல்ல வேண்டாம். எவரி ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் கம்மிங் டு செல்ஃப் இஸ் a unique one. It is not repeated. Never repeated. So வந்து what ladies think, they have to see, they have to buy, feel. ஆன்லைன் இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்துட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு வியாபாரம் நடக்கிறது. பட் வந்து அட் ஒன் பாயிண்ட் வந்து தே கான்ட் see this much of variety. ஆன்லைனில் இப்போ எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, நிறைய வெப்சைட்ஸ் வியாபாரம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து நம்மளே பார்க்கணும், இந்த செல்ஃபோனில் வந்து ஒரு சேலை இப்படி ஃபோட்டோ எடுத்தோம்னா இதில் ஒரு கலராக இருக்குது,
இப்படி பார்த்தா ஒரு கலராக இருக்குது, அவங்க வந்து செல்ஃபோன் எடுத்தால் அதில் வேறு கலராக தெரியுது. எனக்கு புரியல. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ நத்திங் லைக் வந்து அங்கே இடத்துல வந்து பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகி இதுதான் நமக்குன்னு எடுக்கிறது, அது ஒன்று. ஏ மற்றபடி வாங்கினா சரி பார்த்தேன், இல்லாட்டி வந்து ரிட்டர்ன் பண்ணுன்றது ஒன்று. என்ன ஐட்டங்கள் அதிகம் நடக்குதுன்னு எஃப்எம்சிஜி குட்ஸ். நான் வந்து இந்த சோப்பு வாங்க, இந்த ப்ரஷ்ஷு வாங்க, பேஸ்ட்டு வாங்க, காலையில் நிஜ ஒன்று திடீர்னு பாத்ரூமில் போன உடனே பார்த்த உடனே இது காலி. அதுக்கு ரைட், பிளிங்கிட் ரைட், பிளிங்கிட் ரைட். வேறு என்ன, சொமோட்டோ. காலையில் இட்லி வாங்குறது, இல்லை நைட்டு தான் நிறையா ஆர்டர் வருது. பகல் ஆர்டர் வீட்டில் நைட்டு போனவர் தான் இன்றைக்கி பரோட்டா சாப்பிட்ணும், பூரி சாப்பிட்ணும், இல்லை மட்டன் சுக்கா சாப்பிட்ணும். அந்த ஆர்டர் அவன் இன்றைக்கி வந்து இஸ் மேக்கிங் மணி. இன்றைக்கி ஜொமேட்டோ இல்லாட்டி உலகமே இல்லைன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். தட்ஸ் ட்ரூ. அது சிட்டிஸில் மெட்ரோவில் வந்து ஜொமேட்டோ தான் வந்து கடவுள்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு சில செக்மெண்ட்டில் வந்து எஸ் நாட், ஏன்னா அவன் தான் இனிமேல் வந்து ட்ரேடே வந்து தே ஆர் கோயிங் டு மோனோபலைஸ்ன்றது வந்து ஐ ஒன்ட் அக்ரி. ஸோ வாட் இஸ் அ பர்டிகுலர் ஐட்டம் வேர் தே கேன் பின். உங்களுக்கு இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சி ஹவு மச் ஆஃப் மணி இஸ் லூசிங். ஜெப்டோ வந்து இயர் ஆஃப்டர் இயர் ஹவு மச் ஆஃப் மணி இஸ் லூசிங். இப்போ என்ன, நான் வந்து ஒரு லட்சம் லூஸ் பண்ணாலே என்ன ஐ கான்ட் அஃபோர்ட். அவனுக்கு எங்கேயோ இருந்து வந்து பணம் வருது, எவனோ இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறான். என்றைக்கே ஒரு நம்பிக்கை, என்னைக்கா ஒரு நாளைக்கு நான் வந்து ஐ வில் கேப்சர் த மார்க்கெட், ஐ வில் மேக் மணின்னு. அந்த இது நமக்கு தேவையில்லை, அந்த ரிஸ்க் நான் எடுக்க வரல. நாளைக்கு நான் கேரண்டி போட்டு எடுத்து போட்டு நான் ஓட முடியாது. ஸோ இதுதான் ட்ரெண்டு. எஸ் சார். சவுந்தர் சார், நீங்கள் 3 ஜென்ரேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களை, அதாவது கமாடிட்டியாக இருக்கக்கூடிய இந்த மாவு வகைகள் இது எல்லாத்தையும் வந்து பிராண்ட் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய, தட் இஸ் அ கோர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அதுக்கு அடுத்த ஒரு செட்டாக நீங்கள் B2Bயில் இறங்கி கம்ப்ளீட்டாக வந்து லீவர்ஸுக்கு அவங்களுடைய மொத்த ப்ராடக்ட் லைனையே அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய இன்னொரு விதமான பிஸ்னஸ். சமீபத்தில் வந்து ஒயாலோ பீட்சா வந்து நீங்கள் அதை ஹேட்சன் கிட்டேருந்து வாங்கி ப்ராபப்ளி ஃபார் த ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், தமிழ்நாட்டில் விற்கிற 2 பிஸ்கெட்டில் ஒரு பிஸ்கெட்டு உங்களுடைய மாவில் செய்கிற பிஸ்கெட்டு தான். எப்போ, அதாவது அதுக்கு டிப்பிங் பாயிண்ட் என்ன? when do you get into your own brand and why are you still in the background? அதுக்கு என்ன காரணம், அதுக்கான என்ன சாய்ஸஸ்? சின்ன கரெக்ஷன், 1 and 2 கிடையாது, 1 and 4. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு விசிட்டர் வந்திருந்தாங்க. அவங்க ஜப்பான்லேருந்து வந்திருந்தாங்க. ஜப்பான்லேருந்து வந்து அவர் ஃபுல்லாக பார்த்தாரு. கடைசி டீட்டெயில்ஸ் வரைக்கும் உட்காந்து ஃபேக்ட்ரி பார்த்தாங்க, மார்க்கெட்டில் போய் பார்த்தாங்க, ஆளுங்களை பார்த்தாங்க, ஃபினான்ஷியல்ஸை பார்த்தாங்க. இட் வாஸ் மோர் ஃப்ரம் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி தான் வந்து வந்தாங்க, ஃபுல்லாக பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லாம் போனதுக்கப்புறமேட்டு ஐ காட் எவ்ரி திங் வாட் ஐ வாண்டட்னாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, திஸ் வில் கம்ப்ளீட்லி கோன் மை ரிப்போர்ட்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியல. என்ன ரிப்போர்ட்னு? ஆர் பிளான் ஃபார் 2050. ஜப்பானில் வந்து வந்த ஆள் எங்கள் ஃபேக்ட்ரியில், அது 3 பேர் ஒரு வாரம் உக்காந்து எண்ட் டு எண்டு பார்த்தது. அப்போ நான் சொல்கிறது வருஷம் 2015 35 இயர்ஸ் அஹெடாக பிளான் பண்ணாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 60 இயர்ஸாக பிஸ்னஸ் இருந்தோம்னா உண்மையான உண்மை அந்தளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி நாங்கள் பண்ணுமான்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் somewhere we take a decision, we make it a right decision with the effort what we put in தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ டு கமிங் பேக் டு த கொஷின், வந்து எப்போ வந்து நாங்கள் வந்து கமாடிட்டிஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, when the market was, let's say, மாவு தான் வேணும்னு சொல்லும் போது அது வந்து கமாடிட்டியாக இருந்துச்சு. ஆனால் மாவு வேணும், ஆனால் அதில் வந்து பிஸ்கெட்டும் வரணும், அதில் வந்து சப்பாத்தியும் வரணும், அதில் வந்து பரோட்டாவும் வரணும், அதில் வந்து இது மாதிரி வரணுன்னா மாவு வந்து ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆரம்பிச்சிச்சு. அது வீட்டுக்கும் வரணும், அந்த வீட்லேயும் அது பண்ணணும்னு சொன்னது அது வந்து ஒரு கன்சியூமர் பேக்காக மாறிச்சு. இப்போ அவர் சொல்கிற மாதிரி நான் ஜொமேட்டோலையும் நான் வாங்கணும், அது நான் ரெடி டு ஈட்னு பண்ணணும்னு சொன்னோம். இப்போ நாங்கள் பீட்சாலன்னு சொல்கிற கான்செப்ட்டு அந்த மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே போகிறாங்களோ, அவங்க ஹேபிட்ஸ் எங்கே மாறுதோ,
we are learning. In fact, unlike I'm envying the Japanese because அவங்க எங்கே போவாங்கன்னு சொல்லி அவங்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறேன். ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறமேட்டா சரி சரி இப்போயாச்சும் நம்ம துரத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம். நிறைய தட்டி தருமாறி விழுந்து புரண்டு எஞ்சி போகிறோம். பட் we are catching up. எப்படியாச்சும் இந்த ஷேடோ பிடிச்சிருவோன்னு சொல்கிற மாதிரி ஒரு இதில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுதான் வாட் பீன் ஆர் எவல்யூஷன் ஆஃப் திஸ். ஆனந்த், ஜிஆர்டிங்கிறது வந்து ஒரு உணர்வு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்க வந்து தே ஸ்வேர் பை ஜிஆர்டி. அந்த 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 மாதிரி அந்த பிராண்டை வந்து இந்த 60 வருடங்களாக உங்கள் குடும்பம் வந்து ஜிஆர்டி குடும்பம் இவ்வளவு பெரிய ஒரு 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 இடத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிமார்கள், அம்மாமார்கள், பெண்கள், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறேன். பாட்டிமார்கள் சொன்னதை அம்மாமார்கள் கேட்டாங்க. அவங்க பாட்டிமார்கள் போன அதே கடைக்கு வந்து அம்மாமார்களும் போய் அவங்களுக்கான ஜுவல்லரியை வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்க, இப்போ பெண்கள், கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. 2-3 காம்ப்ளிகேஷன். ஒன்று, நம்ம பசங்களை பார்த்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடங்கள். அவங்க யாரும் நம்ம நாலேஜை வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு பெருசாக என்ன தெரிய போகிறது, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதை விட நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. பட் அதுலேருந்து ஸ்டெம் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா அம்மா செய்கிற விஷயங்களை நான் செய்ய மாட்டேன், அப்பா அம்மா போகிற இடங்களுக்கு நான் போக மாட்டேன், அப்பா அம்மாவோட சாய்ஸ் என் சாய்ஸ் இல்லை. அவங்க ஒரு நகை வாங்கினாங்கன்னா, என்னம்மா இது ஓல்ட் ஃபேஷன்டாக இருக்குது, புதுசாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். சாரி ஃபார் த லாங் கொஸ்டின். பட் அடுத்த ஜென்ரேஷனையும் எப்படி நீங்கள் ஜிஆர்டியில் இன்கல்கேட் பண்ணுறீங்க, அதோடைய சீக்ரெட் என்ன, அதோடைய வாட்ஸ் யுவர் சீக்ரெட் சாஸ்? இந்த கேள்விக்கு பதில் தேடுதுன்னா இல்லை பட் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கலன்னா கொஞ்சம் ஐ கிவ் அ லிட்டில் பிட் பிகர் ரிப்ளை. இப்போது என்னோடய 2 சீனியர் பிரதர்ஸ் வந்து இங்கே சொன்னாங்க. பட் மை பர்ஸ்பெக்டிவ் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் சார். ஐ டோன்ட் திங்க் யூ கேன் இக்னோர். நீங்கள் ரமேஷ் அண்ணெல்லாம் எனக்கு கூட அண்ணன் தான் இத்தனை வருஷமாக கூப்பிட்டுருக்கேன் நான். ஸோ அதனால் ரொம்ப மரியாதையோடு சொல்கிறேன். அண்ட் ஆனர் டு மீட் யூ டூ ஆல்சோ சார். பட் they are too powerful a segment to ignore. That is the first feedback. It's a learning also. இப்போது இந்த ஸோ கால்டு ஜென்சி இது என்ன வார்த்தை பண்ணாலும் 5 வருஷம் கழித்து அவங்க கையில் தான் பணம் இருக்க போகுது. 5 வருஷம் கழித்து அவங்க தான் வந்து கமாண்ட் பண்ண போகிறாங்க. நாட் ஈவன் டிமாண்ட், கமாண்ட். நமக்கு இருந்த சாய்ஸை விட அவங்களுக்கு சாய்ஸ் ஜாஸ்தி. ஸோ நமக்கு அந்த எக்ஸ்போஷரே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I am blessed with 3 children, 2 daughters and a son. My son is about 8 years younger than my daughters. அவன் இப்பயே சொல்ல அனுப்புகிறான், அக்கா ஒரு ஜென்ரேஷன், நான் தாத்தா ஜென்ரேஷனா. மை ஓன் சன் இஸ் டெல்லிங், அப்பா நீ 2 ஜென்ரேஷன் பின்னாடி இருக்கேன். நான் லீவிங் த ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு டெக்னாலஜி நம்ம வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. தே ஆர் born with it. இப்போ நீங்கள் ஒரு 2 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஐபேட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் பிஸ்னஸ்மென் we must find a way where we must make ஆன்லைன் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் சார். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம வந்து ஒரு ஆன்லைனையோ ஒரு டெக்னாலஜியோ அணைச்சிக்க கற்றுக்கணும். சி வி ஆர் டூயிங் எனிவே. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கை இருக்க முடியுமா, இல்லாட்டி ஒரு யூபிஐ பேமெண்ட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியுமா? என் பையன் வந்து வாலெட்டே கிடையாதுங்க. என்னடா பணம் வேணாம்னா ஃபோன் இருக்குது, என்னடா அட்ரஸ் வேண்டாம்னா ஃபோன் இருக்குது, ஆதார் கார்டு வேணாமா ஃபோன் இருக்குது, எவ்ரி திங் ஹீஸ் டன். ஹீ இஸ் நாட் ஈவன் கேரிங் அ விசிட்டிங் கார்டு. எல்லாமே இதுலேருந்து நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த மாதிரி கஸ்டமர் உள்ளே வரும்போது நம்ம ரெடியாக இல்லைன்னு நம்ம பிராண்ட்லேருந்து இது சொன்னார் இல்லைங்களா, இது எங்கள் பிராண்ட் இல்லைன்ற ஃபீலிங் வந்துடக்கூடாது. ஸோ வி மஸ்ட் பி ரெடி. அது சார் சொன்னது ரொம்ப உண்மை தான், நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் சார். பட் நம்ம வந்து பிஸ்னஸில் நிறைய விஷயம் வந்து பண்ணுறோம் இல்லையா ஃபார் ஃப்யூச்சர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது ஊரில் கடை திறக்கிறோம். சம்டைம்ஸ் வி ஆர் மேக்கிங் அ ஜட்ஜ்மெண்ட் கால், இங்கே நடக்குமா நடக்காதுன்னு தெரியும். பட் வி ஃபீல் தட் அந்த ஊரில் நமக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறோம். வி ஆர் மேக்கிங் அ 5 year 10 year இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. அது மாதிரி ஐ திங்க் வி மஸ்ட் இன்வெஸ்ட். ஐ டோன்ட் திங்க் வி கேன் அஃபோர்ட் டு பி விதவுட் ஆன்லைன் ஸ்ட்ரெங்க். இப்போ வந்து சார் நம்ம வந்து இப்போ எங்களை சொல்கிறேன், இன் ஆல் ஹியூமிலிட்டி, எங்ககிட்ட என்ன இல்லை, உங்களுக்கு ஆன்லைன் வேணுமா ஆன்லைன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் இருக்குது.
இஃப் யூ வாண்ட் டு பை இந்த ஹைப்ரிட்னு சொல்கிறாங்களே, ஆன்லைனில் பார்த்துட்டு நகை வாங்குறோமோ அதுவும் இருக்குது. சார் இப்போது இந்த ஜென்ஸி வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலைன்னா நம்ம வந்து அவுட்டேட் ஆகிடுவோம், விச் இஸ் வெரி ரிஸ்கி. வி மஸ்ட் இன்வெஸ்ட். நான் தான் செலவு கூட சொல்லலை சார், வி மஸ்ட் இன்வெஸ்ட். மேபி 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நமக்கு வருமானம் வராமல் இருக்கலாம். சார் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் சொல்கிறேன், இப்போ ஜெப்டோ, ஸ்விக்கி ஒரு கன்வீனியன்ஸ் பார்க்குறோம். பட் இமேஜின் த பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு. இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருப்போம் 10 வருஷம் முன்னாடி. ஒரு செக்கு வாங்குறதுக்குள்ளே உங்கள் தாத்தா யார், உங்கள் பாட்டி யார், உங்கள் அப்பா யார், வீடு எங்கே இருக்குது, பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, இவ்வளோ வச்சு தான் ஒரு செக்கு வாங்கும் நம்ம வியாபாரத்தில். எவ்ரி திங் இஸ் பிகம் அப் டில் 1 lakh தேர் கோயிங். ஸோ தி ஆன்சர் இஸ் சார், வி ஹாவ் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஜென்ஸி. வி ஹாவ் டு பி. எனக்கு வந்து ட்ரீம் என்னென்னா, நீங்கள் சொன்னதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். பாட்டி வந்து பேத்தியை கூட்டு வரதோ, அம்மா வந்து பொண்ணு கூட்டு வரதோ சேலஞ்சே கிடையாதுங்க ஜிஆர்டியில். காட் ஹஸ் பீன் வெரி கைண்ட். பட் என்னோட ஏமே அம்மா கிட்ட பொண்ணு சொல்லலாம், வாமா ஜிஆர்டிக்கு போகலாம். சரி, தட் இஸ் வாட் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். இல்லை கை தட்டிட்டீங்க, நிறைய வேலை இருக்குது சார். பட் மை பாயிண்ட் இஸ், இட்ஸ் டேஞ்சரஸ் இஃப் வி இக்னோர் தெம். ஸோ வி ஹாவ் டு. சார் நம்ம பொண்ணுங்களே, நம்ம பிள்ளைங்களே நம்ம சொல்கிறது சார், இட்ஸ் ஆக்சுவலி ஐ டோன்ட் திங்க். இப்போ நீங்கள் சொன்னீங்களே என் பொண்ணு வந்து இல்லை என் பையன் வந்து திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். இட்ஸ் நம்மளை வந்து மரியாதை கொடுக்காம இல்லை, தேர் இன்டெலிஜென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சரி, நமக்கு வந்து ஒரு கூகுள் கிடையாது. நம்ம வந்து வாத்தியார் சொன்னால் அதுதான், தேர் இஸ் நோ. எங்கள் அப்பா சொன்னால் அதுதான் மந்திரம். அவன் போய் செக் பண்ணி பார்க்குறான், அது இனிமேல் ஒரு மந்திரம் இருக்கான்ட்டு. அவன் ஏன் சூரியன் ஈஸ்ட்டில் இருக்குன்னா ஏன் வெஸ்ட்டில் வரக்கூடாதுன்னு ஒரு ப்ரூஃப் கேட்குறான், விச் இஸ் நத்திங் ராங். தேர் இன்டெலிஜென்ஸ் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். என்ன இருந்தாலும் இது ஒரு கன்வீனியன்ஸ் சார், இல்லைங்களா? கண்டிப்பாக ஜுவல்லரி வந்து டச் அண்ட் ஃபீல். நானும் சொல்கிறேன், இந்த நகை தொட்டு வாங்க முடியாது. பட் சார் கிஃப்டிங், நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், 10,000 ரூபாய்க்கு யாருக்கோ கிஃப்ட் கொடுக்க போகிறேன். யாருக்கு டைம் இருக்குது? 1/2 hour போய் பார்க் பண்ணி வண்டி போகணும். கிஃப்ட்டில் ஆர்டர் பண்ணாமா, வாங்கினாமா, போய் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோமா. தட் பவர் ஆஃப் கன்வீனியன்ஸ் இஸ் தேர் இன் டெக்னாலஜி. இப்போ அண்ணன் நான் ரொம்ப லேட்டாக வேலை செய்வாங்க, எனக்கு தெரியும். இப்போ 10 மணிக்கு பரோட்டாக்கு எங்கே போகிறது? 10 மணி வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறான் இல்லையா? இட்ஸ் அ கன்வீனியன்ஸ் விச் வி கேனாட் இக்னோர். நமக்கு ஹோட்டல் இருக்குது சார், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் வண்டி எடுத்துகிட்டு போகணும், ஒய்ஃப் ரெடி ஆகணும், நம்ம 10 மணிக்கு மேலே போய் எங்கே சாப்பிட்டு அடுத்த நாள் காலைல வேலைக்கு போகணும். I don't think technology should be seen as an enemy or something. It should be a good friend and we must be the first person to adopt. இன்னொன்று சொல்கிறேன் சார், இப்போ வந்து எனக்கு வந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு வந்தால் பரவாயில்ல, 4வது யாராவது ஒருத்தன் வருவான், ஒரு டெக்னாலஜி டிஃப்ரென்ஸ் காமிப்பான், தட்டிட்டு போயிடுவான். It will happen if not today, tomorrow. From where, how it will go, I don't know. So sir, it's a work in progress. It's a $1 billion question, not in a $1 million question. Gen Z is the tomorrow, they are the future. We must adapt ourselves to them. I'm not saying I have an answer, but my humble feedback is we cannot ignore them. That's all I'm trying to say. இல்லை, இதில் நாம் மிக முக்கியமாக பார்த்தது என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து ரீட்டைல் ரெவல்யூஷன் ஏன் உண்டானது, இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட் இன்ஜினாக எடுத்து ஓடிட்டுருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் படிப்பு, டபுள் இன்கம் அண்டு வந்து எல்லா பரவலாக தமிழ்நாடு பூரா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு இன்கம். மிக முக்கியமாக நான் பார்த்தது தொழில் முனைவு, ஆண்டர்ப்ரனர்ஷிப், லெகசி பிராண்ட்ஸ் எப்போவுமே வாடிக்கையாளர்களோட ஒன்றாக இருந்திருக்கு. அந்த லெகசி பிராண்ட்ஸ் வந்து ப்ளோ பேக் பண்ணியிருக்காங்க. கம் வாட் மே, கம் ரெயின் ஆர் ஷைன், தே ப்ளோ பேக் த மணி. இதை தாண்டி பிராண்டிங், நம்ம பிராண்டில் எப்போவுமே வி ஹவ் பின், பிராண்டிங்கில் வி ஹவ் ஆல்வேஸ் பின் த நம்பர் 1. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கன்வீனியன்ஸ், அஃபோர்டபிலிட்டி, இது எல்லா விஷயங்கள்லையுமே ஆன்லைன் ஆஃப்லைன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். லெட் அஸ் நாட் இக்னோர் தி ஆன்லைன் and let us make sure that we take a step into the future of the retail-ல வந்து ஆன்லைன்கிறது மிக முக்கியமான ஒரு இடத்த வைக்கிறது. ஏன்னா நாம் இது வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இருந்த அந்த ஜென்ரேஷன்ஸுக்கும் இப்போ நாம் இந்த ஜென்சியோட பில்ட் பண்ண வேண்டிய ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது ஆன்லைனில் தான். இதை நான் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா ஆனந்த விகடனில் எங்கள் நிறுவனத்தில் எங்களுடைய குழுமத்தில் இந்த சேலஞ்சை வந்து 15 வருஷமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த தாக்கல் உங்களுக்கு வந்து நான் பார்த்த இந்த 35 வருஷத்தில் சேட்டலைட் டெலிவிஷன்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு இந்த ஐபிஎல்லேருந்து ஆரம்பித்து
ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நம்ம ஆன்லைன் சோஷியல் மீடியா இப்போ ஏஐ அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெகசி பிராண்ட் இஸ் ஆல்வேஸ் பீங் சேலஞ்ச்ட் பை நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் ஏலியனேட்டிங் அஸ் ஃப்ரம் அவர் கஸ்டமர். ஸோ அந்த கஸ்டமரை வந்து நாம் தக்க வைக்கிறதுக்கு இன்னும் இந்த டெக்னாலஜிஸை எப்படி ஹார்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பாலபாடங்கள் இன்னும் நடந்துட்டுருக்கு. அதே தான் வந்து ரீட்டெயிலுக்கும் அமையிறது அப்படின்னு எனக்கு தோன்றது. ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த பேனலிஸ்ட் ஃபார் தியர் டைம் அண்ட் ஃபார் மேக்கிங் இட் ஹியர் திஸ் ஈவினிங். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.